சார் மிஸ்டர் பிரபுன்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் சார். சார் எனக்கு வயது வந்து 40 ஆகுது. எனக்கு வந்து சுய இன்ப பழக்கம் ரொம்ப இருந்துச்சு. இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட உறுப்பு ரொம்ப சின்னதா இருக்க மாரி இருக்கு. என்னோட ஒய்ஃப்‌க்கு வந்து சுத்தமா திருப்தி அடையல. எனக்கு தற்கொலை எண்ணம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாரு சார். இதெல்லாம் சரி பண்ண முடியும். செக்ஸ் சரியா பண்ண முடியல. சைஸ் சின்னதா இருக்கு. இது எல்லாமே முழுமையாக 100% சரி செய்ய முடியும் என்பது தான் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். உங்களுக்கு சில நேரங்கள்ல அன்கன்சுமேட்டட் மேரேஜ்ன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல செக்ஸ் பண்ண முடியாது. அதனால ஒய்ஃபை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு நெருக்கம், ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதில் வர ஒரு நெருக்கமான உறவு இது எல்லாமே இருக்காது. புதுதாக 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒருத்தர் தெரிந்திருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை வருது, ஆண்மை குறைவு இருக்கிற மாதிரி குழப்பம் இருந்ததுன்னா கடுமையான மன உளைச்சல் வரும், பயம் வரும். எதிர்காலமே ஏதாவது சிக்கலாயிடுமோன்னு பயம் இருக்கும். நீங்கள் தவறான முடிவுகள் எதையும் பண்ண வேண்டாம். இதை 100% சரி செய்ய முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாலியல் மருத்துவர் அணுகணும். எளிமையாக சில டெஸ்ட்டுகள் இருக்குது. ஆணுறுப்பில் ஸ்கேன் பண்ணுறது, ரத்த ஓட்டம் எப்படி, ரத்த வெலாசிட்டி எப்படி இருக்குது, ஹார்மோன்கள் எப்படி இருக்குது, மற்ற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, எல்லாம் கண்டறிய முடியும். கண்டறிஞ்சாச்சுன்னா சரி பண்ண முடியும். சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. கவுன்சிலிங், செக்ஸ் தெரப்பி, மருந்து மாத்திரைங்க. இன்றைக்கு உள்ள மாதிரி மருந்து மாத்திரைகள் உலகத்தில் என்றைக்கும் இருந்ததில்லை. அவ்வளோ அற்புதமான மருந்து மாத்திரைகள் இருக்குது. ஷாக் வேவ் தெரப்பி, பி-ஷாட் இன்ஜெக்ஷன், பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன், இப்படி ஏராளமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. செக்ஸ் பிரச்சனைகளை முற்றிலும் சரி செய்ய முடியும். அதனால் நீங்கள் உடனடியாக ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுங்க. கடகடன்னு இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். கவலைப்பட வேண்டாம். சார் லீமா ரோஸ் அப்படின்ற ஒரு மேடம் கேட்டிருக்காங்க. சார் நான் ஒரு பெண். எனக்கு வந்து செக்ஸில் இன்ட்ரெஸ்டே இல்லை சார். ஏதாவது மாத்திரைகள் இருக்கான்னு கேட்குறாங்க. பெண்களுக்கான பாலியல் ஆர்வம் இது நீண்ட கால பிரச்சனை. இதுக்கு வந்து 2010 வந்து ஃப்ளஃபான்சரின் என்ற ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க. அது பெண்களுக்கான பாலியல் ஆர்வத்தை தூண்டுறதுக்கு மட்டுமே ஆன ஒரு மருந்து. அதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்கன்னா, வயக்ரா வந்தப்போ அது பெண்களுக்கும் கொடுத்து பார்த்தாங்க உபயோகம் இருக்குமான்னு. ஆனால் பெண்களுக்கு அது உபயோகமாக இல்லை. ஆனால் வயக்ரா வந்து கரு வந்து கர்ப்பப்பையில் ஒட்டி வளர்வதற்கு டெஸ்யூ பேபியில் கொஞ்சம் உபயோகமாக இருந்தது. சரி, ஃப்ளிஃபான்சரின் என்ற ஒரு மாத்திரை 2010 வந்தது. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் வைலீசி என்ற ஒரு இன்ஜெக்ஷன் 20களில் வந்தது. இந்த இன்ஜெக்ஷன் செக்ஸ் பண்ணணுன்றதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் போட்டுக்கிட்டோன்னா இது பெண்களுடைய செக்ஸ் ஆர்வத்தை ரொம்ப அதிகரிக்கக்கூடும். ஆனால் இந்த மருந்துகள் எல்லாம் இந்தியாவில் இன்னும் பரவலாக வரலை. ஏன்னா இது வந்து பேட்டன்ட் ரைட்ஸுக்குள்ளே இருக்குது இந்த மருந்துகள் எல்லாம். அதனால் இந்தியாவில் ரொம்ப விலையாக இருக்கும். யாரும் அதை பெருசாக பயன்படுத்துறதில்லை. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுங்க. சில ஆலோசனைகள், சில பயிற்சிகள் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையை முற்றிலும் சரி செய்யும். செக்ஸ் தெரப்பி பயிற்சிகள் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக சரியாகும். நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர்ந்து பாலியல் மருத்துவரை பாருங்கள். இதை முற்றிலும் சரி பண்ணிடலாம் நம்ம. சார் மிஸ்டர் வீரமணி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் எனக்கு 10 நாள் முன்னாடி ஹைட்ரோசெல் விதை வீக்க ஆப்ரேஷன் வந்து செஞ்சுருக்காங்க. நான் பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? நான் ஒரு டிரைவர் சார், நார்மலான வேலைகள் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. ஹைட்ரோசீல் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த புண்ணு ஆறின உடனேயே நார்மலாக வேலை செய்யலாம். இந்த விரை சுருங்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக அந்த நீரை எடுத்துருவாங்க, விரை கொஞ்சம் சுருங்கிடும். நான் முற்றிலும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். நீங்கள் வேலைக்கு போகலான்னா புண்ணு ஆறிடும். 1 வாரம் 10 நாளில் புண்ணு முழுமையாக ஆறிடும். நீங்கள் வேலைக்கு போகலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் சுருங்கி பழைய நிலைமைக்கு வரலாம். ஸோ நீங்கள் செக்ஸில் ஈடுபடுறது, வேலைக்கு திரும்புறதெல்லாம் இயல்பாக 10 நாளில் நீங்கள் போயிடலாம். ஒரு பிரச்சனையும் வராது, பயப்பட வேண்டாம்.